ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நிறைய காமெடி தெரியல, பட் படமாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஃபீல் குட்னும் எமோஷ்னலாக எல்லாம் மிக்ஸ்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கலந்த மாதிரி. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நிறைய இருக்கு. ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு பார்ட் 1 வந்து ஒரு பார்ட் 1 சர்ப்ரைஸா இருந்தது. எதிர்பார்த்தீங்களா அது இருக்கும்னே? ரெஃபரன்ஸ்னால எதிர்பார்த்தேன். நிறைய இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படம்? ஓவரால் என்ன சொல்ல வராங்க? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஒன் சைடுல வந்து மனசுல இருக்கதை வச்சுக்காம அப்பவே சொல்லிடுங்கன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு படம். இது அத்தர்வாக்கு கம்பேக்னே சொல்லலாம். முன்னாடி பார்த்த அத்தர்வாவை இந்த படத்தில் பார்க்க முடியும். ஈட்டி அந்த மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு படம். ஒரு மாதிரி 90s கிட்ஸுக்கு வந்து லைட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு மோஸ்ட்டாக கனெக்ட் ஆகலை, ஏன்னா நான் 2K கிட்ஸ்னால. படம் நல்லா இருந்துச்சு. இல்லை, அது வந்துட்டு அதோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இதயம்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாதிரி கான்செப்டா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாரும் பார்க்கலாம். இருக்கு, நிறையாவே இருக்கு. பாட்டு நிறையா இருக்கு. அது இன்னொன்று ஒரு டிராபேக் மாதிரி இருக்கும். மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. அவருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அவரை பற்றி தெரியாதா? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 இல்லை, லாஸ்ட்ல இன்னொன்று இருக்காங்க, ஜொனிதா காண்டி. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அது சர்ப்ரைஸ் மாதிரி. அது நீங்களே போய் பாருங்க, நல்லா இருக்கலாம். இல்லை, ஃபீல் குட் மூவி நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. சொல்லலை, கடைசி வரைக்கும் சொல்லலை, நல்லா தான் இருந்துச்சு. காமெடி அவ்வளோலாம் இல்லை, சுதாகர் நல்லா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் லவ்வர் சொல்லணும், அவ்வளோதான். இந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து இந்த பொட்டு வச்ச பாட்டு வந்து அது நல்லா இருந்தது. அந்த கிட்டத்தட்ட அதுலேயும் லவ் சொல்ல மாட்டாரு, இதுல லவ் சொல்லாம தான் போவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனால் ஓவராலாக ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு படம். சார் படம் ரொம்ப அருமையான படம் சார். கதை சூப்பர் கதை, லவ் ஸ்டோரி. எண்டிங் வந்து ட்விஸ்டாக கிளைமேக்ஸாக பண்ணியிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஆதரவு அசத்தி இருக்காரு, அதாவது அமைதியாக நடித்தாலும் அருமையான நடிப்பு. நியூயார்க்கு, பிறகு வந்துட்டு நம்ம நாசா, அப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா பெஸ்ட் பிளேசஸ்ஸு, மெட்ராஸ் ஏர்போர்ட் அப்படின்னு அருமையான கதை சார். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் நம்பர் 1. டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாங்ஸ் பிரமாதம் சார். சார் போன நேரமே தெரியல சார். 2 மணி நேரம் 40 நிமிஷம்னா அந்த படம் போனது 10 நிமிஷமா இருக்கு சார். அவ்வளோ அருமையான திரைக்கதை, வசனம், எல்லாத்தோட பிரமாதம் என்னன்னா எண்டு வந்து ரொம்ப கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக முடிச்சிருக்காங்க சார். அந்த பிரீத்தி முகுந்தன் ஒரு நடையும் ஒரு டான்ஸும், பழைய இதயம் படத்தில் அவர் முரளி எப்படி பண்ணாரோ அந்த பாடலில் பேக்ரவுண்டை போட்டு அருமையாக பண்ணு. பாடல் 2 பாட்டு போட்டிருக்காங்க, அது பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. அது ரொம்ப அருமையாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகை அருமையாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றி படம் சார். 2026 பழைய படம் நான் பார்க்கல சார். நான் வெளிநாட்டில் இருந்தேன், அபுதாபியில். ஆமாம் சார், ரொம்ப அருமையான படம் சார். காமெடிலாம் ரொம்ப சூப்பர் சார். அது பின்னி பெண்ணாத்திருக்காங்க. கிரிக்கெட்டு, தோனி, லவ் ஸ்டோரி, நாசா, சயின்ஸு, அப்புறம் மெட்ராஸில் ஏர்போர்ட்டு, ஃப்ளைட்டு, ஹெல்ப், ஃபேமிலி சார். இது ஃபேமிலியோட நல்ல தைரியமாக இருக்கணும், நம்ம செய்கிறத தெளிவாக செய்யணும். ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னா அம்மா அப்பா கிட்டையும் கரெக்டாக சொல்லலாம், லவர்கிட்டையும் ஒழுங்காக பேசி நம்ம காதலை நிறைவேற்றி கொள்ளணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. இளைய தலைமுறைக்கு அருமையான கருத்து சார். சூப்பராக இருக்குது படம். ஒன்றும் சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கு நான் அந்த மாதிரி ஸ்பாய்லர்லாம் எதுவுமே கிடையாது. அதர்வாக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். பிரீத்தி முகுந்தன் கேரக்டர் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. தமன் சார் மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்ல காமெடி, எல்லாரும் என்ஜாய் பண்ணி கைத்தட்டி பார்க்குற மாதிரி படம் இருக்குது. 2 ஹீரோயின், எல்லா ஹீரோயினுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் லக்ஷன், ஏஞ்சலின், திராவிட், சுதாகர் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்க படமாக இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. படம் எங்கேயுமே லேக் ஆகலை, எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வரையும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி இந்த கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேற லெவல் கிளைமேக்ஸ்லாம் ஒரு பிக்சர் சூப்பராக இருக்குது. இதே மூவி ரெஃபரன்ஸ் வந்து அந்த ட்ரெயின் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. ட்ரெயின் சீனில் இதில் வந்ததெல்லாம் அப்படியே 20 years பேக் அந்த படத்தில் என்ன காமிச்சாங்களோ அது அப்படியே இதில் நேரடியாக கண்ணுக்கு நேர தேட்டரில் இந்த படத்தில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து ஓவராலாக நல்லா இருந்துச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படம் இடையில கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அது ஹியூமரை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. மியூசிக்கெல்லாம் எல்லாமே டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சுண்ணா.
காமெடி படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போவாங்க. எனக்கு சிரிக்கிறதுக்கு எல்லாம் இருந்துச்சு நிறைய. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நிறைய இம்ப்ரெசிவான நிறைய மொமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருந்துச்சுன்னா. நிறையன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரெஃபரன்ஸ் அதில் வச்சிருக்காங்க சின்னதா. அதான் படமேண்ணா. ஆமாம், இப்போ இருக்கிற பசங்கன்னு இல்லைன்னா ஒரு பசங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்ல தயங்கும் போது அவங்களுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பசங்க எல்லாருக்குமே ஓவராலாக கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். 90s கிட்ஸ், early 2K கிட்ஸ் அவங்களுக்காக பார்க்குற படம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபீல் குட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதர்வாக் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் ரோல் செம்மையா இருந்துச்சு. அவர் படம் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து வெறித்தனம் பண்ணுறாரு. வராரு. அவன் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, இதயம் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. ஃபஹத் ஃபாசில் ரோல் மஸ்ட் வாட்ச். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தே ஆகணும். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார், அதான் கதையே. அதனால தான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். மியூசிக் தமன் நல்லா பண்ணியிருந்தார். சுதாகர் டிராவிட் செம கம்பேக். யூடியூப் பரிதாபங்கள்னு ஒரு கோபி சுதாகர் இருப்பார் பார்த்தீங்களா, இந்த சுதாகர் அண்ணன் அவரு தாங்க. அவருக்குலாம் இன்னும் பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பு. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த 2.25 மணி நேரம் உட்காந்துருக்க முடியுமான்றதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ரோலு அது நல்லா இருந்துச்சு. தமன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த மியூசிக் நல்லா ரிஷப் பண்ணிட்டு மாதிரி ஆள் பார்க்க நல்லா அப்படியே ஓடிட்டு இருக்கிறாரு. நல்லா இருந்தது அவர் ரோலு. ஆக்டிங் நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் வந்து நல்லா தான் இருந்தது, நம்ம அது குறை சொல்லக்கூடாது. மற்றபடி ஓவராலாக நட்டி சார் ஒரு மாமாவாக வாழ்ந்துருக்கிறார். ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை இது பண்ணி அதர்வாஸ் சாருக்கும் இது கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் டைரக்டர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, அதுதான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். சின்னி ஜெயன் சார் வந்தார். நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. கேமியோ பாட்டு அவங்க பாட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஃபஹத் ஃபாசில் வந்து வராரு. எப்படி வராருன்னா, இந்த கௌதம் மேனன் சார் படத்தெல்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒரு ஆள் அதுக்குன்னே வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்திருக்கிறாரு. ஒரு ராஜேஷ் படம் மாதிரி கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு போகிறாரு.